அஇஅதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் கழகம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் என்பதே தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அனைத்து தரப்பினரின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. இதற்கேற்ப அஇஅதிமுகவின் நலன் கருதியும் தமிழக மக்கள் நலன் கருதியும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ஒன்றுபட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பது அனைவரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வைத்து புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த மாபெரும் அரசியல் இயக்கமான அஇஅதிமுகவின் வரலாற்றில் தோல்வி என்பதே காண முடியாத ஒன்றாக இருந்தது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் கழகத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தும் ஆற்றலும் தகுதியும் மிக்க புரட்சித்தாய் சின்னம்மா மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்கு பின்னர் கழக ஆட்சியையும் கட்சியையும் கட்டிக்காக்கும் மகத்தான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தன்னுடைய எல்லா வகையான வாழ்நாள் மொத்த ஆற்றலையும் சக்தியையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதை வழிநடத்திய தலைவர்களுக்கும் தந்த புரட்சி தாய் சின்னம்மா கிட்டத்தட்ட தன்னுடைய நினைவு தெரிந்த நாளிலிருந்து அரசியல் துறையில் ஆட்சித்துறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய தலைவர்களுக்கு விசுவாசமாய் எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் வந்த பொழுதும் அல்லது ஆட்சியின் அதிகாரத்தில் உச்சநிலையில் இருந்த பொழுதும் நிலை தடுமாறாமல் நன்றிக்கும் விசுவாசத்திற்கும் நட்புக்கும் தலைமை பண்புக்கும் அறிவு கூர்மைக்கும் இலக்கணமாக புரட்சி தாய் சின்னம்மா விளங்கினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக பரிணமித்து வளர்வதற்கும் புரட்சி தலைவி அம்மா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சித்துறை தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிற ஒரு வலிமையான ஆளுமை மிக்க தலைவராக விளங்குவதற்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிழலாக இருந்து 33 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடனிருந்த காலத்திலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஒரு அரசியல் கட்சியாக நாட்டு மக்கள் மத்தியிலே அது காலூண்டி இருந்தது, வேரூண்டி இருந்தது. அது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுதும் எண்ணற்ற சமூக நலத்திட்டத்தை தந்தது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டது. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவரும் கட்டி காத்த அந்த கொள்கைக்கு உரமூட்டுவதற்கும் வலிமையூட்டுவதற்கும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் தியாகம் செய்த மகத்தான தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இன்னமும் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக அது உயிர்ப்புடன் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு மூல விசையாக இருந்தது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். பின்னர் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள் மற்றும் பல நிகழ்வுகளை அடுத்து எத்தனையோ காட்சிகள் அரங்கேறின. அஇஅதிமுகவில் ஒற்றுமை சீர்குலைந்து நிர்வாகிகள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து சென்றனர். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வளர்த்தெடுத்த இயக்கம் தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது. மக்களவைத் தேர்தலில் நடந்தது என்ன? எந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 60 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக என்ன ஆச்சு? டெபாசிட் இழந்தது 7 இடங்களில். இதெல்லாம் எம்ஜிஆர் இருந்தபோதோ அல்லது ஜெயலலிதா இருந்தபோதோ நடந்துச்சா? அந்த அளவுக்கு இரட்டையில பலவீனமானது எந்த ஒரு தேர்தலும் இல்லை. அவ்வளோ தூரம் அடிபட்ட பின்னரும் கூட அதற்கு எதிராக கட்சியில் இருந்துட்டு வெளியில் போனவங்கெல்லாம் 3.5 லட்சம் ஓட்டு 2.25 லட்சம் ஓட்டு அப்படின்னு சொல்லி வாங்கி பலமான நிலைக்கு போய் அதிமுக டெபாசிட் எடுக்கிற நிலைக்கு வரும்போது இந்த சக்திகளெல்லாம் ஒன்றாக இணைச்சா தான் நம்ம எதிர்காலத்தில் வந்துட்டு இந்த கட்சி நிற்கும், நிலைக்கும், ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற எண்ணம் வரல அப்படின்னோம்னா என்ன பண்ணுறது? முதல்ல உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்களுடைய சிந்தனைக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு கட்சியினுடைய தலைமை வந்துட்டு செயல்படலை அப்படின்னோம்னா என்ன இருக்காங்க? இன்றைக்கி அதிமுக இப்படி சிதறி கிடக்குது. யாரால இப்படி ஆச்சு? அது சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி தேவை ஒரு பலமான திமுக அணிக்கு எதிராக பெரிய பிரம்மாண்ட கட்சி தேவையெல்லாம் நீங்கள் வெளியில் எதிர்பார்க்குறீங்களே. பிரம்மாண்டமான கட்சியை நீங்கள் தான் ஆனால் பலவீனப்படுத்தி வச்சுட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய நலன் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் எதற்காக கட்சி தொடங்கினாரோ அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதற்காக இந்த கட்சியை இவ்வளவு ஸ்திரத்தோட ஒரு இரும்பு கோட்டைன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருந்தாங்களோ தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்புக்கு கட்சி நடத்துகிறாங்க.
ஒரு கூட்டணின்ற ஒரு விடயத்தில் கூட 2016 தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் கூட்டு திருவான்மையூரில் கூட்டி நான் என்ன செய்யலாம் அப்படின்றத தீர்மானமாக நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்டவங்க தான் செல்வி ஜெயலலிதா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெற்றிகளை மட்டுமே பெற்று வந்த அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பின்னர் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல், அதனை அடுத்து தமிழகத்தில் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், 2020இல் ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021இல் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல், அடுத்து 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல், 2022இல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023 ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2024 விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் தொடர் தோல்விகளை சந்திக்கும் அவல நிலை ஏற்பட்டுவிட்டது. மற்றும் 21லேருந்து பார்த்தீங்கன்னா கூட அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால் தான் வெற்றி பெற்றிருக்க முடியுன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ 24 எலெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தா கூட அதிமுக வந்து பல இடங்களில் 9 இடங்களில் வந்து அது 3ஆவதோ 2ஆவதோ வந்துட்டுருக்கு. அப்புறம் 7 இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ அதிமுக ஒன்றுபட்டு இருந்தாலே தவிர அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றது நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கட்சி ஒன்றுபடாமல் இருக்கிறது வந்து டெல்டா மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் சரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து அந்த கட்சிக்கு இனிமேல் ஏற்படுத்தும். எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது. சசிகலா அவர்கள் சொல்வது நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை வந்து ஒரு முழு மூச்சோடு அவர் எடுக்க வேண்டும் என்பது என் கருத்து. அதை நோக்கி அவர் பயணம் செய்ய வேண்டும். அந்த ஒற்றுமைக்கான ஒரு பயணத்தை கையில் வலிமையாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் வந்து அவர் வந்து எல்லோரும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது தான் பாயிண்ட் இதில் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இதில் வந்து கட்சி வந்து தெற்குலேயும் டெல்டா மாவட்டங்களையும் பலவீனமாக இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஒருங்கிணைந்த திமுகவுக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இங்கே இருக்கிற அதிமுக அந்த இருதுருவ பாலிடிக்ஸில் அதிமுக என்று வருகிற போது அந்த இடத்தை அது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை. பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அஇஅதிமுக என்ற அரசியல் இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து இயங்கும், மக்கள் பணியாற்றும் என்று வீர முழக்கமிட்ட புரட்சி தலைவி அம்மாவின் லட்சிய கனவுகளை மனதில் கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா தொடர்ந்து நினைவூட்டி ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒன்றுபட்டால்தான் வெல்ல முடியும் என்று புரட்சி தாய் சின்னம்மா உறுதிபட தெரிவித்ததோடு இந்த நோக்கத்தை நிறைவேற்ற அளவற்ற பொறுமையை கடைபிடித்தார். அனைத்து இந்திய அதிமுக வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பிரிஞ்சு போயிருக்கு. இந்த பிரிந்த ஓட்டுகள், பிரிந்த கட்சிகள் எல்லாரும் ஒன்றாக இணையணும்னு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பல காலமாக சொல்லி வருவார். அது வந்து முழுக்க முழுக்க லாஜிக்கு. ஏன் அப்படின்னா, தேர்தலில் வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கக்கூடியது எப்போவாவது இந்த அலைகள் வீசும், அனுதாப அலை ஏதாவது அது எப்போ அது வீசும். அது இல்லாத பட்சத்தில் அரித்மெட்டிக் தான் ஒர்க் ஆகும். அரித்மெட்டிக்னால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து எல்லா வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக இணைக்கிற பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு இது சாத்தியக்கூறு பல தளங்களில் உருவாக்கி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 2021 தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு பிரிஞ்சது தான். திமுக பெற்ற அல்லது திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட
கொஞ்சம் கூடுதலாகவே அனைத்திந்திய அண்ணா திமுக மற்றும் பிரிந்து போன கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சிம்பிள் அரித்மெட்டிக் தான். இதெல்லாம் ஒன்றா சேரும். ரெண்டாவது, இந்த கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா திமுக பக்கம் அதிருப்தியோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளும் வரும். இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக வரும்போது வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு அனைத்திந்திய அண்ணா திமுகவுக்கு நிறைய இருக்குது. ஒன்று, வாக்குகள் சிதறுவது நல்லதல்ல. வாக்குகள் சிதறாமல் ஒன்று சேருவது தான் அதிருப்தியில் இருக்கிற ஆட்சியை அகற்றுவதற்கான மிகச்சிறந்த உத்தி. இந்த விஷயத்தில் திருமதி சசிகலா அம்மையார் சொல்வது அனைத்துமே சரியான அரசியல் உத்தி. அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதுதான் நம்ம பார்வை. ஸோ பிரிந்திருத்தது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் வியூகம் அல்ல, சேர்ந்திருத்தல் தான் சரியான அணுகுமுறை. அதை அம்மையார் சசிகலா பலகாலமாக வலியுறுத்தி வருகிறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எந்த நேரத்திலும் யாரையும் புண்படுத்தாமல் கழகத்தின் வளர்ச்சி, மக்கள் நலன் இவைதான் லட்சியம் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார். கழகம் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தொண்டர்கள் அனைவரையும் அரவணைத்து பெருந்தன்மையோடும் பொறுமையோடும் பணியாற்றி வருகிறார். சுயநலமற்ற மக்கள் தொண்டு, தியாக உணர்வு, துரோகம் இழைப்போரையும் மன்னித்து அவர்களின் தவறுகளை மறந்து ஒருங்கிணைத்து செல்லும் மாண்பு ஆகிய பண்புகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு மகத்தான வெற்றியை தரும் என்பது உறுதி. பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு சரிவு, பின்னடைவு, ஒரு பெரும் தோல்வி ஏற்பட்டிருக்கு. 15 இடங்களில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 15 இடங்களில் 3வது இடம். 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. ஒரு தொகுதியில் 4வது இடம் போயிருக்கிறது. ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே கட்சி ஒன்றுபட்டால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற பார்வை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற பெரும்பான்மையோருடைய மனதில் அவங்க எண்ணமாக தான் அது இருக்கிறது. கள யதார்த்தம் என்பது ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழக அணியை இந்த தேர்தலில் தோற்கடிக்க முடியும் என்கிற பொது வழி பார்வை மக்கள் மத்தியிலும் கட்சியினர் மத்தியிலும் வந்துவிட்டது. நிச்சயமாக காலம் கனியும். இந்த அதிமுக ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருவாகும். அந்த வலிமை மிக்க சக்தியோடு ஒரு வலுவான கூட்டணி கட்டமைக்கப்பட்டால் நிச்சயம் எதிர்வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக அணியை தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை, அப்படி ஒரு முடிவை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வருவதற்கு இவர்களை வழிவகுத்தாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமே என்றால் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு மீண்டும் ஏற்பட்டால் அதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக, மக்கள் கருத்தாக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. மாபெரும் மக்கள் இயக்கமான அஇஅதிமுக தொடர்ந்து தோல்வியடைய வேண்டுமா அல்லது வெற்றியை ஈட்ட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இதனை உணர்ந்து கழகத்தை ஒருங்கிணைக்க அனைவரும் முன்வர வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா விடுத்துள்ள அழைப்பை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையுடன் செயல்பட்டால் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் கழகம் அமோக வெற்றி பெறும். புரட்சி தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலரும் என்பது உறுதி.